அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜூன் 15th நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமில் நம்மளோட சமூக பொருளாதார பிரச்சனைகள் புத்தகத்திலிருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற ப்ரூஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் நம்மளோட புத்தகத்திலிருந்து மட்டும் கேட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு 26 கொஸ்டின்ஸ் டைரெக்டாகவும் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் இன்டைரக்டாகவும் கேட்டிருக்கிறாங்க. பட் நம்மளோட புத்தகத்தை நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த 30 கேள்விக்கும் உங்களால் ஆன்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். ஏற்கனவே நம்மளோட புத்தகம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவாகவே போட்டிருந்தோம். இப்போ அந்த ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் டாபிக் மட்டும் நம்மளோட இந்த புத்தகத்தில் கவர் ஆகும். அது மட்டும் இல்லை, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 100% சிலபஸ், அதாவது 2 மெயின்ஸாக இருக்கட்டும், 2A மெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை குரூப் 1 மெயின்ஸ் சிலபஸாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக நம்ம இந்த புத்தகத்தில் கவர் பண்ணியிருந்திருப்போம். இப்போ இந்த எக்ஸாமில் நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 1 எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தலை தடுக்கும் சட்டம். இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2013 கொண்டு வந்திருப்பாங்க. போஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். விசாகா கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம புத்தகத்தில் 246வது பேஜில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 2, இந்தியாலேயே முதல்ல லோக் ஆயுக்தாவை கொண்டு வந்த ஸ்டேட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஃபர்ஸ்ட் இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது மாநில அளவில் ஊழல் குறித்து விசாரிப்பதற்கான ஒரு அமைப்பு. ஃபர்ஸ்ட் ஏஆர்சியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இதை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் எதுனா 1971 மகாராஷ்டிரா. முதல்ல பில் கொண்டு வந்த ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா கவர்மெண்ட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 532வது பேஜில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 3, ஒரு 4 ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாபு ஜெகஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஸ்டல் கட்டுறதுக்காக நிதி உதவி அளிக்கக்கூடிய ஒரு திட்டம். அடுத்து அடல் வயோ, இந்த வயோ வந்தனா, வயோஸ்ரீ இந்த மாதிரி கொடுத்தாலே அது மூத்த குடிமக்களுக்கான ஒரு திட்டம். அடுத்து பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம் திட்டம். இது பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம். இந்த 3 ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் இருக்கும். பேஜ் நம்பர் 309 பார்த்தீங்கன்னா இந்த பாபு ஜெகஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா ஸ்கீம் இருக்கும். ஆதி திராவிட மாணவர் மாணவியருக்கு ஹாஸ்டல் கட்டுறதுக்காக நிதி உதவி அளிக்கக்கூடிய திட்டம். 312வது பேஜில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கான இந்த பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம். இது சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம். அடுத்த 287வது பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த வயோ வந்தனா, வயோஸ்ரீ, இதை வச்சு கூட உங்களால் இது முதியோர்களுக்கான திட்டம் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கூட இந்த ஸ்கீம் நேஷனல் ஆக்ஷன் பிளான், தேசிய செயல் திட்டம், சிறுபான்மையினருக்கான தேசிய செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீமோட இன்னொரு நேம் தான் இந்த AVYAY. இந்த அடல் வயோ அபியுதே யோஜனா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு கூட நம்ம ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, முதலமைச்சரனுடைய காலை உணவு திட்டம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளிகள், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க 2022. அதனால ஆரம்ப தொடக்க பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா சேர்க்கை விகிதமாக இருக்கட்டும், கற்றல் திறன்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் 2 and 3 கரெக்டாக இருக்குது. அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 55வது பேஜில் இருக்கும். இந்த ஸ்கீம் மதுரையில் செப்டம்பர் 15, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அதே போல் 2024 கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இதை விரிவுபடுத்தியிருப்பாங்க. பாருங்க, மாணவர்களோட கற்றல் திறன் அதிகரிக்கும், சேர்க்கை விகிதம் அதிகரிக்கும். இதுதான் ஒரு பாயிண்டா கொடுத்திருக்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 and 3. கொஸ்டின் நம்பர் 5, தமிழ் புதல்வன் திட்டம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆகஸ்ட் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 6th இருந்து 12th வரைக்கும் அரசு பள்ளிகள் இல்லை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் தான் இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஸ்கீம். இது ஸ்டேட்மெண்ட் 1 தப்பாக இருக்குது. ரிமைனிங் இருக்கிற அந்த 2 and 3 கரெக்டாக இருக்குது. நம்ம புத்தகத்தில் 175, பேஜ் நம்பர் 175ல் இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் இருக்கும். ஆகஸ்ட் 9, 2024 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க.
6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படித்த தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ 1000 ரூபாய் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இதே பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது 2022 செப்டம்பர் 5ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. ஸோ எந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 3 அமைச்சரவையினுடைய முயற்சி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இந்த பெட்டி பச்சாவா பெட்டி பத்தாவா. ஸோ 2015ல் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க. 2015ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 35 மற்றும் 36வது பேஜ்ல இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இருக்கும். பாருங்க, இந்த 3 அமைச்சகம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, கல்வி அமைச்சகம். ஸோ இந்த 3 அமைச்சகமும் சேர்ந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பெட்டி பச்சாவா பெட்டி பத்தாவா ஸ்கீம். கொஸ்டின் நம்பர் 7. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஸோ சதக் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சாலைகளை மேம்படுத்துவதற்கான திட்டம். ஸோ கிராமப்புற சாலைகளை இணைப்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஸோ 2000ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து தீன் தயாள் உபாத்தியாய கிராமின் கௌசல்யா யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 15லிருந்து 35 வரை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம். ஸோ அடுத்து NRLM, தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NRLM இந்த ரூரலுக்கு, ஸோ NULMனு சொல்லுவாங்க. அது அர்பனில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 2006 பிப்ரவரி 2 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 4 ஸ்கீமுமே நம்ம புத்தகத்தில் இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 335 வந்து பார்த்தீங்கன்னா இந்த NRLM 2011 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தான் தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம். ஸோ முழுக்க இது சுய உதவி குழுக்களை வந்து மேம்படுத்தி வறுமையை ஒழிக்கிறணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட மைய நோக்கம். ஸோ நம்ம புத்தகத்தில் பேஜ் நம்பர் 335லையும் 336லையும் இருக்கும். சரிங்களா. அடுத்து பாருங்க, தீன் தயாள் உபாத்தியாய கிராமின் கௌசல்யா யோஜனா. ஸோ இது ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஸ்கீம் 15லிருந்து 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு. ஸோ அடுத்து 341வது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கும். ஸோ 2006 பிப்ரவரி 2 இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. கிராமப்புற ஏழைகளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். ஸோ பாருங்க, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஸோ 2000ல் கொண்டு வந்திருப்பாங்க. சாலை வசதிகளை மேம்படுத்துறது தான் இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம். ஸோ அதே போல கிராமங்களை இணைக்கணும் அப்படிங்கிறது தான். சாலை வசதி இல்லாத கிராமங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாலைகள் மூலமாக இணைக்கணுங்கிறது தான் இதோட மைய நோக்கம். ஸோ அந்த 4 ஸ்கீமுமே நம்ம புத்தகத்தில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 8. போக்சோ ஆக்ட். ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது 2012ல் கொண்டு வந்திருப்பாங்க. 2018ல் அமெண்ட்மெண்ட் பண்ணி பனிஷ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது உட்பட்டவர்களாக வரையறை செஞ்சுருப்பாங்க. ஸோ நம்ம புத்தகத்தில் 26வது பேஜில் இருக்கும் போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. So question number 9. ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1971ல் கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத மூணு சட்டங்களுமே நம்ம புத்தகத்தில் இருக்கும். ஸோ மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம் 71, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2013, மாற்றுத்திறனாளியோருக்கான உரிமைகள் சட்டம் 2016ல் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 251ல் இந்த மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம். சரிங்களா. 1971ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து பேஜ் நம்பர் 376ல் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து மாற்றுத்திறனுடையோருக்கான உரிமை சட்டம் வந்து 2016ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது பேஜ் நம்பர் 288ல் இருக்குது. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ஸோ இதில் இந்த 4 ஸ்கீமுமே நம்ம புத்தகத்தில் இருக்கும். ஸோ ஜல் ஜீவன் மிஷன். ஸோ ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது 2019ல் கொண்டு வந்திருப்பாங்க, குடிநீர் வழங்கும் திட்டம். அடுத்து பெட்டி பச்சாவா பெட்டி பத்தாவா ஸ்கீம் வந்து 2015ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்வச் பாரத் 2014ல் கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 1995ல் கொண்டு வந்திருப்பாங்க. பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 35ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் இந்த பெட்டி பச்சாவா பெட்டி பத்தாவா ஸ்கீம் இருக்கும். ஸோ பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதற்காக ஒரு முக்கியமான ஒரு திட்டம். ஸோ ரெண்டாவது ஜல் ஜீவன் மிஷன். ஸோ 2019ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது அனைவருக்கும் சுகாதாரமான குடிநீர் வழங்குவதற்கான ஒரு திட்டம். பேஜ் நம்பர் 417ல் ஸ்வச் பாரத் மிஷன் இருக்கு. சரிங்களா. ஸ்வச் பாரத் மிஷன் 2014ல் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்கீம்.
ஸோ அடுத்து நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம். இது 1995ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு கீழ வந்து ஒரு 5 துணை திட்டங்கள் இருக்கும். ஸோ இந்திரா காந்தி பேர்ல குடுக்கக்கூடிய ஒரு 3 பென்ஷன் ஸ்கீம். ஸோ முதியோர்களுக்கு, விதவைகளுக்கு, மாற்றுத்திறனுடையோருக்கு அளிக்கக்கூடிய ஒரு 3 பென்ஷன் ஸ்கீம் இருக்கும் இந்திரா காந்தி நேம்ல. ஸோ அத தவிர நேஷனல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கும். அன்னபூர்ணா ஸ்கீம். ஸோ இந்த மாரி 5 துணை திட்டங்களும் இந்த நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமுக்கு கீழ செயல்படுது. ஓகேங்களா? ஸோ முதியோர்களுக்கான ஓய்வூதிய திட்டம், மாற்றுத்திறனுடையோருக்கு, ஸோ விதவைகளுக்கான ஓய்வூதிய திட்டம், ஸோ அப்புறம் நேஷனல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம், அப்புறம் அன்னபூர்ணா ஸ்கீம். ஸோ 5 துணை திட்டங்களும் இந்த என்எஸ்ஐபிக்கு கீழ தான் இருக்குது. 1995ல கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்கீம். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. ஸோ இது விமன் ஹெல்ப் லைனை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொது இடங்களில் மட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது அது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவறா இருக்கு. ஸோ 24 மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா, இது சேவை அளிக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ அதேபோல அவங்களுக்கு பெண்களுக்கு தேவையான தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலமா குடுக்கிறதா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஸோ விமென்ஸ் ஹெல்ப் லைன் அப்படிங்கிறது 181. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேவை அளிக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தேவையான தகவல்களையும் அளித்துட்டு வரதா குடுக்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கிறது டி மட்டும். கொஸ்டின் நம்பர் 12 பொது விநியோக முறையினுடைய நோக்கங்கள். ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மலிவு விலையில அத்தியாவசிய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் தான். ஸோ இது கரெக்ட் தான். ஸோ அதே போல வருமான நிலையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஸோ இதை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம புத்தகத்தில் 375வது பேஜில் இந்த கொஸ்டின் இருக்கும். பிடிஎஸ் அப்படிங்கிறது ஏழை மக்களுக்கு உணவு தானியங்களை மலிவு விலையில வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பிடிஎஸ். பின்னாடி வந்து டிபிடிஎஸ் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. ஸோ இதை பாருங்க, வருமானத்தை அடிப்படையாக வச்சு பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள், மேல் உள்ளவர்கள்னு சொல்லி வகைப்படுத்தி இருப்பாங்க. ஸோ இதில் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ கொஸ்டின் நம்பர் 12 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ நம்ம புத்தகத்தில் 378வது பேஜில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. 378 அண்ட் 79. கொஸ்டின் நம்பர் 13. ஸோ முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம். ஸோ இது வந்து 2018 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி 12,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம புத்தகத்தில் 533வது பேஜில் இருக்கும். முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் 2006ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாருங்க, 2018க்கு முன்னாடி வரைக்கும் 12,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. 2018 ஏப்ரல் 1ல இருந்து 18,000 கொடுக்குறாங்க. 5 தவணைகளில் கொடுக்குறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. ஸோ இதில் இந்த பி அண்ட் சி இந்த 2 ஸ்கீமும் நம்ம புத்தகத்தில் இருக்கும். அது தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். ஸோ ஒன்று இப்போ தான் பார்த்தோம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இன்னொன்று பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. ஸோ இந்த உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். ஸோ இதில் வந்து இந்த 2 ஸ்கீம் தெரிஞ்சாலே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இன்னொன்று ஃபசல் பீமா யோஜனாங்கிறது ஃபார்மர்ஸ்க்கான ஒரு ஸ்கீம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாலே இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புத்தகத்தில் ஸோ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 341ல் இருக்கும். இன்னொரு ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கக்கூடிய திட்டம். ஸோ பேஜ் நம்பர் 216ல் இருக்குது இந்த ஸ்கீம். ஸோ அடுத்து பாருங்க 15th கொஸ்டின். ஸோ இதில் ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். ஸோ இது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் சான்சத் ஆதாஷ் கிராம் யோஜனா. ஸோ இது வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது தவறானது. தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் இந்த டி. ஸோ ஒரு சில ஸ்கீம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கீம் நம்ம புத்தகத்தில் இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன்ஸ் இது கிராமப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது. ஸோ கிராமங்களை இணைத்து அதன் மூலமாக சேவைகள் அளிப்பதற்கான ஒரு திட்டம் தான் இது. 2016ல் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஸ்கீம் பாருங்க, சான்சத் ஆதாஷ் கிராம் யோஜனா. ஸோ இது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கிராமங்களை தத்தெடுத்து அங்கே இருக்கிற அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணுங்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். அதாவது கிராமப்புற கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துறது. பட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குற ஸ்கீம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அது தவறு. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்து பாருங்க, தீன்தயாள் அந்தியோதய யோஜனா. இது முழுக்க சுய உதவி குழுக்களை மேம்படுத்தி வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். இல்லை, ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்த 3 ஸ்கீமுமே நம்ம புத்தகத்தில் இருக்குது. ஸோ அதை வச்சு கூட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 16. ஸோ இது ரிப்பீட் ஆகுது. இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த பாபு ஜெகஜீவன் ராம்
யோஜனா, இந்த அடல் வயோ முதியோர்களுக்கான ஒரு திட்டம், ஜன் விகாஸ் காரியக்கிரம் சிறுபான்மையினருக்கான திட்டம். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஒரு ஸ்கீம் மட்டும் 4th ஸ்கீம் மட்டும் நம்ம புத்தகத்தில் இருக்காது. 3 ஸ்கீமும் நம்ம புத்தகத்தில் இருக்குது. இது தவறாக இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்கிரம் சிறுபான்மையினருக்கு, அகதிகளுக்கு கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சாலே நம்மளால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ பேஜ் நம்பர் ஏற்கனவே பார்த்தோம். 309ல இருக்குது, 312ல இருக்குது இந்த ஜன் விகாஸ் காரியக்கிரம். ஸோ இன்னொரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஏஒய். ஸோ இது வந்து 285வது பேஜில் இருக்குது. ஸோ அடுத்ததும் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு 4 ஸ்கீம். இதில் 4 ஸ்கீமுமே நம்ம புத்தகத்தில் இருக்கும். ஸோ கலைஞரனுடைய மகளிர் உரிமை தொகை திட்டம், ஸோ தமிழ் புதல்வன், ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் காலேஜ் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் இல்லை அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம், ஸோ விடியல் பயணம், அப்புறம் புதுமை பெண் திட்டம், ஸோ பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 256ல் புதுமை பெண் திட்டம் இருக்கும். செப்டம்பர் 5, 2022 சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6th 12th வரைக்கும் அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் தமிழ் வழியில் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிற 1000 ரூபாய் கொடுக்குறாங்க காலேஜ் படிக்கும்போது. ஸோ இதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடியல் பயணம், ஸோ பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்திற்கான திட்டம் 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 257 நம்ம புத்தகத்தில் இருக்குது. கலைஞரனுடைய மகளிர் உரிமை தொகை திட்டம், ஸோ 2023 செப்டம்பர் மாதம் காஞ்சிபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க தகுதியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். ஸோ இது நம்ம புத்தகத்தில் 258வது பேஜில் இருக்குது. அடுத்து 175ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ 6வது வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் அரசு பள்ளிகளில் படித்து தமிழ் வழியில் பயின்று இருக்கணும். ஸோ கல்லூரிக்கு சேரும்போது 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். ஏற்கனவே இந்த ஸ்கீம் பார்த்தோம். ஸோ தகுதியான மாணவர்களுக்கு 1000 வழங்கப்படுகிறது. பேஜ் நம்பர் 175ல இருக்குது. கொஸ்டின் நம்பர் 18. ஸோ ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குறாங்க. அதே போல் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கே அப்படிங்கிறது சைல்டு செக்ஸ் ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் பேஜ் நம்பர் 73ல இருக்கும் பாருங்கள். ஸோ பாலின விகிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது நீலகிரி. சைல்டு செக்ஸ் ரேஷியோ குழந்தை பாலின விகிதம் அதிகமாக இருக்கிறது நீலகிரி. ஸோ குறைவாக இருக்கிறது இங்கே தருமபுரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர். இது வந்து அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்கும். சில புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரிக்கு பதிலாக தேனி இருக்கும், அரியலூருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கடலூர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நீலகிரியை வச்சே இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது நம்மளோட அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட பாப்புலேஷன் வெப்சைட்டில் இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம புத்தகத்தில் பேஜ் நம்பர் 73ல இருக்குது. கொஸ்டின் நம்பர் 19. ஸோ பாவர்ட்டி லைனை பற்றி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வறுமை கோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலோரி அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிட்டு இருந்தாங்க. இந்த வறுமை கோடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனுடைய வரையறை, அதாவது வரையறை தான் 2வது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ வறுமை ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தரத்தை அடைய தேவையான குறைந்தபட்ச வருமான வரம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வறுமை கோடு அப்படிங்கிறது. சரிங்களா? வறுமையை வரையறுக்க பயன்படக்கூடிய ஒரு அளவுகோல் தான். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அலக் கமிட்டி, லக்டாவாலா கமிட்டி, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த உணவு கலோரி அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அளவிட்டிருப்பாங்க. ஸோ பேஜ் நம்பர் 369வது பேஜில் இருக்குது. ஸோ அடுத்து ஒரு 4 ஸ்கீம்ஸ் ஆர்டர் படுத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 ஸ்கீமுமே நம்ம புத்தகத்தில் இருக்கும். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஸோ இது வந்து கிராமின் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தீன்தயாள் உபாத்தியாய கிராமின் கௌசல்யா யோஜனா 2014 கொண்டு வந்திருப்பாங்க. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா 2000 கொண்டு வந்திருப்பாங்க. சமக்ரா சிக்ஷா அபியான் வந்து பார்த்தீங்கன்னா 2018 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 4 ஸ்கீமுமே இருக்குது. ஆவாஸ் யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் 394வது பேஜில் இருக்கும். 2016 கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஸ்கீம் வந்து. ஸோ 2016 ஏப்ரலில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அதிலே அர்பன் ஸ்கீமும் தனியாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா 2000 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 396 இருக்குது. தீன்தயாள் உபாத்தியாய கிராமின் கௌசல்யா யோஜனா, இந்த ஸ்கீம் வந்து ஒரு கண்டினியூவாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ 336 336வது பேஜில் இருக்குது. 2014 கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது 137வது பேஜில் இருக்கும். 2018 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, அப்புறம் டீச்சர் எஜுகேஷன், இந்த 3ஐயும் இணைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் 2018. ஸோ பேஜ் நம்பர் 137ல் இருக்குது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது முத்ரா பேங்க். ஸோ முத்ரா பேங்க் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்ரா லோன் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குறதுக்கான ஒரு திட்டம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிசு, கிஷோர், தருண் அப்படிங்கிற 3 கேட்டகரியில் இந்த லோன் கொடுக்குறாங்க.
ஸோ நம்ம புத்தகத்தில் பேஜ் நம்பர் 337 இருக்கும். ஸோ இப்போ தருண் ப்ளஸ் அப்படிங்கிறதும் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. சிசுவில் 50,000 வரைக்கும், கிஷோரில் 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும், தருணில் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 22. ஸோ இது வந்து ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அரசினுடைய செயல்பாடுகள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதும், குடிமக்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணுங்கிறது தான் இதனுடைய அப்ஜெக்டிவ். இந்த முதல் 2 ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம புத்தகத்தில் 537வது பேஜில் இருக்குது. ஸோ இதனுடைய நோக்கங்கள்: இந்திய குடிமக்களுக்கு அரசு மற்றும் அரசு சார்ந்த தகவல்களை கொண்டு சேர்ப்பது, அரசு மற்றும் அரசு சார்ந்த அலுவலகங்கள் செயல்பாட்டின் வெளிப்படையான ஒளிவுமறைவற்ற நிலையை கொண்டு வருவது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் 13 அப்படிங்கிறது சிஐசி, அதாவது மத்திய தகவல் ஆணையர்களுடைய தகுதிகளை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 தவறு. பட் 1 and 2 கரெக்ட்னு சொன்னாலே, அது தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த செக்ஷன் சரியா தவறான்னு தெரியலனா கூட ஆன்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 23. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் நம்ம இந்த முதல் ஆக்ட் மட்டும்தான் நம்ம புத்தகத்தில் இருக்கும். பட் அதை வச்சு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தடுப்பு காவல் சட்டம் 1950 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஏக்கு 3. ஸோ அப்படி இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி தான். ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். நம்ம புத்தகத்தில் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 459 459வது பேஜில் இருக்கும். தடுப்பு காவல் சட்டம் 1950 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. ஸோ இந்த டெமோகிராஃபிக் டிரான்சிஷன். ஸோ இந்த டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதையோ டிக்ரீஸ் ஆகிறதையோ பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை மாற்றம் அப்படின்னு சொல்கிறது டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீமாரு ஸ்டேட், ஸோ பீமாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஸோ இதுதான் பீமாரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த பீமாரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2021லேருந்து 26 வரைக்கும் மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதையும் பற்றி சொல்கிறது தான் இந்த டெமோகிராஃபிக் டிரான்சிஷன். ஸோ இது நம்மளோட புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 87ல் இதை பற்றி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிக்கிறதையோ குறைவதையோ குறிப்பிடுறது தான். ஸோ ரெண்டுமே கரெக்டு, ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. அதே போல் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய வயதினர் இருக்கக்கூடியது. அது மூலமாக அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 86ல் இதை பற்றி கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ மக்கள் தொகையினுடைய வயது கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி. சரிங்களா? அதாவது 14 வயதிலிருந்து 65 வயதுக்கு உட்பட்டவங்க, அதான் உழைக்கும் வயதினர்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அதிகமாக இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 26. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாலிட்டியில் கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின் தான். பட் நம்மளுடைய புத்தகத்தில் பெண்கள் அதிகாரத்தில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கும். ரிசர்வேஷன் ஆஃப் சீட், அதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு, அந்த பாயிண்டை வச்சு நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பிக்கு 3 அப்படி இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஸோ பாருங்க. ஸோ நம்ம புத்தகத்தில் 184ல் கொடுத்துருப்போம். 243ல் டி அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு. இது தெரிஞ்சிருந்தால் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இதே போல் ஒரு கொஸ்டின் தான். ஸோ மகப்பேறு பெண்களுக்கு உதவி அளிக்கக்கூடிய திட்டம். ஸோ இது 42. ஸோ சிக்கு 1. ஸோ சிக்கு 1 இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இந்த ஒரு ஆர்டிகல் தெரிஞ்சிருந்தாலும் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதுவும் அதே பேஜில் தான் 184ல் 42. ஸோ ஆர்டிகல் 42ல் மகப்பேறு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்வது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ 28 பாருங்க, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ இது நம்ம புத்தகத்தில் இருக்கும். HDA எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்த 3 கரெக்ட், 4 தப்புன்னு தெரிஞ்சிருக்கும் போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் மட்டும் நம்ம புத்தகத்தில் இருக்கும். 364. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2010 அளவிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேஜ் நம்பர் 364ல் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க.
ஜல் சக்தி அமைச்சகம் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த சுகாதாரமற்ற குடிநீர் ப்ராப்ளம்னால வந்து பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு குழந்தைகள் அதிகமா இறக்கிறத பத்தி ஒரு ரிப்போர்ட் குடுத்திருக்காங்க. ஸோ இது 2024க்குள்ள எல்லாருக்குமே குடிநீர் குழாய் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டா குடுத்திருக்காங்க. இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புத்தகத்துல 413வது பேஜ்லயும், 425வது பேஜ்லயும் இருக்கும். பட் அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படியே இருக்காது. பட் ஆனா அத படிச்சிருந்தீங்கன்னா ஆன்ஸர் பண்ண முடியும். அதே அ யூனிசெஃப் ரிப்போர்ட் ஒண்ணு வெளியிட்டிருந்திருப்பாங்க. அத பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் மோசமான சுகாதாரம் மற்றும் குடிநீர் பிரச்சனையால் வயிற்றுப்போக்கால் வந்து பார்த்தீங்கன்னா, சுமார் 1.4 லட்சம் குழந்தைகள் உயிரிழக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிசெஃப்போட ஒரு ரிப்போர்ட் தான். அதே போல தான் ஒரு ரிப்போர்ட் குடுத்திருக்காங்க. அத வச்சு நம்ம ஓரளவு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு ஆன்ஸர் பண்ணியிருந்திருக்க முடியும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஜல் ஜீவன் அபியான் ஸ்கீம பத்தி கேட்டிருக்கிறாங்க. இத பாருங்க. ஊரக பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, குடிநீர் குழாய் இணைப்பு திட்டம். சுகாதாரமான குடிநீர் வழங்குவதற்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 425வது பேஜ்ல இருக்குது. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி. 1976லயும் கொண்டு வந்திருப்பாங்க. 2000லயும் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்ல பிரகடனப்படுத்தப்படுது. கரெக்ட் தான். அதேபோல இந்த பாலிசியில வந்து பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளினுடைய கல்விக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுத்திருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். இப்ப 2 சைல்டு பாலிசி. இந்த இந்த 1976 பாலிசில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 சைல்டு பாலிசிய பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. டைரக்ட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்டைரக்ட்டா அத ஊக்குவிச்சிருப்பாங்க. பட் ஸ்டேட்மெண்ட் 1, 2ம் கரெக்ட்ங்கிறத வச்சு நம்ம ஆன்ஸர் பண்ண முடியும். டைரக்ட்டாவே இதனுடைய இலக்கு 2 குழந்தைகள் அப்படிங்கிறத வந்து எங்கேயுமே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. இன்டைரக்ட்டா வந்து அத ஊக்குவிச்சிருப்பாங்கன்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பெண் குழந்தைகளினுடைய கல்விய வந்து அதிகரிக்கணும். அதேபோல ஏப்ரல் 1976ல இந்த பாப்புலேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? மொத்தம் 30 கேள்விகள் நம்ம புத்தகத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 1 மெயின்ஸ், இந்த வருஷம் நடந்த குரூப் 2 ஏ மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ். இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல சமூக பொருளாதார பிரச்சனைகள் சப்ஜெக்ட்ல இருந்து கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்ல 80% கொஸ்டின்ஸ் நம்ம புத்தகத்துல இருக்குது. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து பிலிம்ஸ் எக்ஸாம்லயும் நம்ம புத்தகத்துல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்த ஒரு வீடியோல மெயின்ஸுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம புத்தகத்துல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ கொடுக்குறேன். வரக்கூடிய குரூப் 1 மெயின்ஸா இருக்கட்டும், குரூப் 2 பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸா இருக்கட்டும், கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ், இந்த எல்லா எக்ஸாமுக்கும் இந்த புத்தகம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் தொடர்ந்து இந்த புத்தகம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறேங்க. மேக்ஸிமம் ஒர்க் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு. இந்த டைப்பிங் அண்ட் கரெக்ஷன் ஒர்க் மட்டும் தான் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. மேக்ஸிமம் குரூப் 1 பிலிம்ஸ் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி புத்தகம் ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரம் கையில கிடைக்கும். இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த 8667588381 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க. டீடைல் சென்ட் பண்ணுவாங்க. நீங்க பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் கண்டிப்பா சென்ட் பண்ணுங்க. அட்ரஸ் டீடைல்ஸும் கிளியரா சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 ஆர் 3 டேஸ்ல புத்தகம் கண்டிப்பா கிடைச்சிரும். வேற ஏதாவது உங்களுக்கு புத்தகம் குறித்த தகவல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.